அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பிரிட்டோராஜ். திண்டுக்கல்லில் அரசு துறையில் வேளாண்மை பொறியாளராக பணிபுரிந்து வருகிறேன். பொதுவாக வாட்டர் மேனேஜ்மெண்ட், சுவேஜ் ட்ரீட்மெண்ட் இது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக். இப்போ திண்டுக்கல் பகுதிகளில் இருக்கக்கூடிய குளங்களை அதுவும் முக்கியமாக சாக்கடைகளால் நிரம்பிய குளங்களை சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கெமிக்கல் வச்சு சரி பண்ணலாம், பட் அது பண்ணக்கூடாது. திரும்பி கெமிக்கலால் குளங்கள் திரும்பவும் மாசாகும். அப்படிங்கிறதுனால இயற்கை வழியில் அதை சரி பண்ணலாம். அப்படிங்கிறதுனால பயாலஜிக்கல் முறையில் சரி பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு முயற்சி எடுத்து இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் குளங்களை நம்ம சரி பண்ணணும், இதை ஒரு அரசோ அல்லது பொது நிறுவனமோ சரி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. யாராக இருந்தாலும் சரி பண்ணலாம். அதற்கு நம்மளுடைய பொதுமக்களாக நம்மளுடைய முயற்சி அடிப்படையில் இருந்ததுன்னா நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்கும். அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு ஆசை. இதில் ஒவ்வொரு ஊர்லேயும் குளம்ங்கிறது ஒரு பள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மக்கள் தொகை பெருக்கம், மக்கள் தொகையோட வாழ்க்கை முறை மாறி இருக்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய விஞ்ஞான பொருள்கள், வாஷிங் மிஷின், ஷவர் அது மாதிரி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கழிவு நீரோட அளவு இன்றைக்கி அதிகமாக நம்ம உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். பொதுவாக சாக்கடை குளத்தில் சரி பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல சாக்கடையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். சாக்கடையில் ஒவ்வொரு வீட்டிலேருந்து வெளியில் வரக்கூடிய நம்மளுடைய குளியல் ரூமில் இருக்கிறது, டாய்லெட்லேருந்து வெளியில் வரக்கூடிய தண்ணீர், இன்னும் முக்கியமாக செப்டிக் டேங்க்லேருந்து வெளியே வரக்கூடிய தண்ணீர், கழிவுகள், ப்ளஸ் நம்மளுடைய கிச்சன்லேருந்து வெளியில் வரக்கூடிய தண்ணீர், இதெல்லாம் சேர்ந்தது தான் சாக்கடையில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சாக்கடையில் ஒவ்வொரு நகரத்துலையும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய மருத்துவ கழிவுகள், தூக்கி எறியப்படுற மருந்து பாட்டில்கள், பக்கத்தில் இருக்க நிலங்கள்லேருந்து வெளியில் வரக்கூடிய வேதியியல் பொருள்கள், ஒவ்வொரு சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை கழிவுகள், எண்ணெய் பிசுக்குகள், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காய்கறி மார்க்கெட்டிலேருந்து வெளியில் வரக்கூடிய தேங்கி வைக்கப்பட்ட கழிவுகள், இதிலேருந்து வரக்கூடிய அனைத்து விதமான கெமிக்கலும் சேர்ந்தது தான் சாக்கடையில் இருக்கும். ஸோ இந்த சாக்கடையை சரி பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த சாக்கடையில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம டெஸ்ட் பண்ணணும். அந்த டெஸ்ட் பண்ணுறப்ப அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம எடுத்துகிட்டு போய் வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய நீர் டெஸ்ட் பண்ணக்கூடிய வாட்டர் டெஸ்டிங் சென்டர்லேயோ அல்லது ட்வாட் போர்டில் இருக்கக்கூடிய டெஸ்டிங் சென்டர்லேயோ நம்ம கொடுத்து அதில் இருக்க டிடிஎஸ், டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்துருக்கக்கூடிய மொத்த பொருள்களோட எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து ட்வாட் போர்டில் இருக்கக்கூடிய டெஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த வாட்டரில் எத்தனை விதமான ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூஎன்னோட ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா ஒரு சுவேஜில் ட்ரீட்மெண்ட்டில் 5லேருந்து 6 விதமான ஹெவி மெட்டல்ஸ் மட்டுமே அலோவபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ திண்டுக்கல்லில் நாங்கள் பார்த்த இடத்துலாம் 11 ஹெவி மெட்டல்ஸ் இருந்தது. அப்படிங்கும்போது இந்த 11 ஹெவி மெட்டல்ஸை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணி வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க முறையில் பார்த்திங்கன்னா இஎம் சொல்யூஷன் மூலமாக நான் நீரில் இஎம் சொல்யூஷனை கலந்து அதன் மூலமாக நான் ஒரு குளத்தில் ஒரு உயிரோட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத நான் செயல்படுத்திகிட்ருக்கேன். பொதுவாக குளங்களில் அனைத்து விதமான வேதிப்பொருள்களும் கலந்து குளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு உயிர் இல்லாத தன்மை தான் காணப்படுது. எல்லாம் குளோரைடாவோ சல்ஃபைடாவோ நைட்ரைடாவோ அப்படி ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. இதனால் என்ன நடக்குது அப்படின்னா குளங்களில் மீன் பெருக்கம் கம்மியாகி அடுத்து அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸோட குவான்டிட்டி அதிகமாகிறதுனால கொசுவோட பெருக்கம் அது அதிகமாகும்.
ரொம்ப ஸ்மெல் இருக்கும். பங்ஜன்ட் ஸ்மெல்னு சொல்லக்கூடிய ஒரு அழுகிய வாடை வந்து ஒரு வீசிகிட்டே இருக்கும். இது பொதுவாக வந்து மனித வாழ்க்கைக்கு சுற்றுப்புறத்தில் வாழ்கிறவங்க எல்லாரோட வாழ்வியலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த வந்து எளிமையான முறை வந்து இஎம் சொல்யூஷன் தான். இப்போ நாங்கள் திண்டுக்கல்லில் பண்ண குளத்தில் வந்து 55 ஏக்கர் குளம். அதை வந்து ஒரு தடவை தான் நாங்கள் இஎம் வாங்கினோம் ஃபஸ்ட்டு. அந்த ஒரு தடவை வாங்கின இஎம் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்ரு ₹355 சொன்னாங்க. அந்த ₹355 ப்ளஸ் வந்து 2 கிலோ கருப்பட்டி வாங்கினோம். அது ₹150. ஸோ ₹500 வந்து நாங்கள் தயார் பண்ணோம். அதுதான் செலவு. ஒரு மூடி உள்ள ட்ரம்மில் 17 லிட்ரு தண்ணீர் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து 2 கிலோ கருப்பட்டியை நல்லா நுணுக்கி அதில் உள்ள நல்லா கரைச்சிட்டோம். அதில் 1 லிட்ரு இஎம் சொல்யூஷனை போட்டு நல்லா டைட்டாக மூடி அதை வந்து நிழலான இடத்துல 3 நாட்கள் வச்சுட்டோம். அந்த 3 நாட்களுக்கு அப்புறம் வந்து 4வது நாள்லேருந்து அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் வந்து மூடியை டெய்லி காலையில் திறந்து ஒரு தடவை மட்டும் நல்லா கலக்கிட்டு அதை வந்து மூடி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 9th டே வந்து அந்த சொல்யூஷனோட மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் லேயர் ஃபார்ம் ஆயிரும். நல்ல ஸ்மெல்லும் இருக்கும். இது ரெண்டும் தான் அறிகுறி. அது என்ன ஆகுதுன்னா, ஒரு நல்ல ஒரு ஆசிட் கிடச்சிருச்சு, அதோட பிஹெச் வந்து 4க்கு கீழே வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ இது வந்து இப்போ நமக்கு கிடைச்சிருக்க வந்து ஒரு கான்சன்ட்ரேட். இந்த கான்சன்ட்ரேட் வந்து 20 லிட்டர் கிடச்சிருக்கும். ஏன்னா 17 லிட்டர் தண்ணி, 2 கிலோ கருப்பட்டி, 1 லிட்டர் இஎம், மொத்தம் சேர்த்து 20 லிட்டர் நம்மகிட்ட கிடச்சிருக்கும். ஸோ இந்த 20 லிட்டரை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான். இந்த 20 லிட்டரில் வந்து 1 லிட்டரை எடுத்து தனியாக வச்சிடறோம். மிச்சம் 19 லிட்டரு. இந்த 19 லிட்டரை வந்து ஒரு குளத்தை வந்து அதோட சுற்று அளவை வந்து 9ஆக பிரிச்சுக்கிறோம். அப்போ 9ஆக பிரிச்சுட்டு அந்த 9 இடங்களில் வந்து 100 ml ஒரு வாளி தண்ணியில், அதாவது 20 லிட்டர் தண்ணிக்கு 100 ml அப்படிங்கிற மாதிரி ஊற்றி கலந்து ஒரு மக்கு வச்சு முடிஞ்ச அளவுக்கு கை எட்டுற தூரத்துக்கு நம்ம தெளித்து விட்டுறலாம். அடுத்து வந்து 9ஆக பிரிச்சிட்டோம். இன்னும் 1 இருக்கும். அது என்னென்னா, நம்ம அந்த குளத்துக்கு வரக்கூடிய இன்லெட் வாய்க்காலில் போய் எந்த இடத்துல வருதோ அந்த தூரத்துக்கு ஒரு வாளியில் நம்ம கலந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தூரமான இடத்துலேருந்து ஊற்றிட்டு வரும்போது அந்த என்ன நமக்கு அட்வான்டேஜ்னால், அந்த சாக்கடை வரும்போதே சுத்திகரிக்கப்பட்டு அந்த குளத்துக்குள்ளே வரும். அப்படிங்கிறப்ப நமக்கு இன்னும் நல்லா. பொதுவாக வந்து இந்த இஎம் சொல்யூஷன் வந்து 1 ml வந்து பார்த்திங்கன்னா 10 கோடி அணுக்கள் இருக்கும். அப்போ 10 கோடி அணுக்களை வந்து நம்ம அதிகாலையிலையோ அல்லது மாலை நேரத்துலையோ நம்ம அந்த குளத்தில் கொடுக்கும்போது நைட்டு ஃபுல்லாக அது மல்டிப்ளை ஆகும். அந்த 10 கோடி அணுக்கள் 1 லிட்டரில் இருக்கிறதே அப்படி ஆகுதுன்னா, நம்ம 1 லிட்டரு நம்ம உபயோகப்படுத்த போகிறோம். அப்போ 1000 mlனால் எவ்வளோ அணுக்கள் இருக்கும். அது நைட் ஃபுல்லாக மல்டிப்ளை ஆகுதுன்னா அந்த குளம் ஃபுல்லாக அது வியாபித்து என்ன செய்யும்னா, அது ஏற்கனவே இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸோட போட்டி போட்டு கெமிக்கல்ஸை வந்து உடைக்கும். இப்போ குளோரைடை வந்து பார்த்திங்கன்னா குளோரினாவும் ஆக்சிஜனாகவும் உடைக்கும். கார்பனேட்டை வந்து கார்பனாகவும் ஆக்சிஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் உடைக்கும். ஸோ அப்படி உடைக்கிறதுனால என்ன நடக்கும்னா, ஒரு வேதியியல் உப்பு வந்து உடைக்கப்பட்டு தனித்தனி தனிமங்களாக மாறுறதுனால நமக்கு வந்து சுத்தமான தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உப்பு இருக்காது. பொதுவாக வந்து அந்த குளத்தோட அடியில் இருக்கக்கூடிய மண்ணில் செட்டில் ஆகிருக்கிற அந்த பகுதியும் நம்ம சரி பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம தொடர்ந்து 10 நாட்கள் தொடர்ந்து வந்து இஎம் சொல்யூஷனை அப்ளை பண்ணோம். அந்த இஎம் சொல்யூஷன் 10 நாள் அப்ளை பண்ணுறதுனால முழு குளத்தில் இருக்க கான்சன்ட்ரேஷனும் அதிகமாகி இஎம்மோட, அதாவது திறனூட்டப்பட்ட நுண்ணுயிரிகள், எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகி இன்னுமே வந்து சாக்கடை தண்ணி வந்து ஒரு நாளில் நிற்க போகிறதில்ல, டெய்லி வந்தாலும் அதை வந்து எதிர்க்கிற அளவுக்கு அந்த குளத்துக்கு வந்து ஒரு வீரியம் கிடச்சிரும். ஸோ நமக்கு ஒரு நல்ல குளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதோட அறிகுறிகள் என்ன? ஒரு குளத்தில் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை அப்படின்ட்டு, என்ன இருக்கும்? பலமான ஸ்மெல் இருக்கும். அடுத்து வந்து கொசுவோட தொல்லை அதிகமாக இருக்கும். அடுத்து ஆகாய தாமரையோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்களால் ஒரு நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். மீன் பெருக்கம் கம்மியாக இருக்கும். கருப்பு நிற பறவைகள் மட்டுமே இருக்கும். அதே மாதிரி ஜிலேபி கண்ட மீன் அது மட்டுமே வளரும். இதுதான் வந்து ஒரு குளத்தோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா,
கண்டிப்பாக வந்து தண்ணீர் தெளிவாயிடும். பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். ஆகாய தாமரை இருக்காது. கொசு வந்து குறைஞ்சிரும். ஸ்மெல்லு இருக்காது. அடுத்து வந்து மீன் நல்லா இருக்குது அப்படிங்கிறதோட மீனிங் என்னென்னா, வெள்ளை நிற பறவைகளும் மீன் கொத்தி போன்ற பறவைகளும் அந்த இடத்துக்கு வரும். ஸோ இப்படி வந்துருச்சுன்னா நம்ம செஞ்சது சரி, அல்லது குளம் வந்து உயிராயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி முயற்சியை வந்து ஒவ்வொரு ஊர்லேயும், எல்லா ஊர்லேயும் ஒரு சாக்கடை குளம் இருக்குது. அந்த ஊர் சாக்கடை குளத்துக்கும் நம்ம இதை செய்யலாம். இது ரொம்ப எளிமையான முறை. அதாவது ஒருத்தர் கேட்குறாரு, 1 லிட்டரு இஎம்மில் எப்படி வந்து 55 ஏக்கரை சரி பண்ணுறீங்க அப்படின்னு. அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். அந்த 1 எம்எல்க்கு வந்து 10 கோடி அணுக்கள் அப்படின்னா, 1 லிட்டரில் வந்து அதாவது 1000 எம்எல்ல வந்து எவ்வளோ அணுக்கள் இருக்கும். அது நைட் ஃபுல்லாக மல்டிப்ளை ஆகும். அது முழு குளத்துக்கும் பரவும். ஸோ வந்து எளிமையாக நாங்கள் வந்து திண்டுக்கல்லில் 55 ஏக்கர் குளத்துக்கு 2 லிட்டர் தான் நான் செலவு பண்ணேன். அதாவது 1000 ரூபா தான் செலவு பண்ணேன். 1000 ரூபாயில் என்னால் தீர்க்க முடியுதுங்கிறப்ப ஏன் அரசாங்கத்திட்ட போய் நிற்கணும்? மக்களுடைய நம்மளே சரி பண்ணலாம். நம்ம தவறுகளை நம்மளே சரி பண்ணலாம். ஸோ அது வந்து இன்னும் ஒரு சுகாதார முறை என்ன அப்படின்னா, சாக்கடையில் வரக்கூடிய கழிவுல முக்கியமானது ஒவ்வொரு வீட்லேயும்